இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பணியாக வேளாண்மை துறை என்பது வேளாண்மை உழவர் நலத்துறையாக மாற்றம் பெற்றது. சமூக நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையாக மாற்றம் பெற்றது. சமூக பாதுகாப்புத்துறை சமூக பாதுகாப்பு இயக்ககம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையாக மலர்ந்தது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தமிழ் நிலத்தில் குடிசைகளே இல்லாமல் எல்லோரும் நிரந்தரமான இல்லங்களில் குடியிருத்தல் வேண்டும் என்ற அரசின் எண்ணத்தை உணர்த்தும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மலர்ந்தது. சுற்றுச்சூழல் துறை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றும் வனத்துறையாக மாறியது. திட்டங்களின் பெயர்களோ புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், அன்புச்சோலை, அன்புக்கரங்கள், தாய் மாணவர் தொல்குடி என்று தாய்த்தமிழின் இனிமையும் திட்டத்தினுடைய உயர்நோக்கமும் இணைத்திடும் முயற்சியாகவே அது அமைந்தது. சமபந்தி போஜனம் சமத்துவ விருந்தாக மாறி தமிழர் விருந்தோம்பலையும் எடுத்துச் சொல்லும் வகையிலே அமைந்திருக்கிறது. உடல் நலிவு காரணமாக மனிதநேயமிக்க மருத்துவம் நாடி வருபவர்களை மருத்துவ பயனாளிகள் என சொல்வதன் மூலம் அவர்கள் உள்ளத்தில் மலர்ச்சியை உருவாக்க முடியும். அதில் நம்மால் சொல்லாலும் சுகமளிக்க முடியும் என்பதை நாம் காட்டியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்ற பொது பெயரில் இனி அழைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசைச்சொல்லாகவும் அது மாறியிருந்ததால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களில் இருந்தும் பொது புழக்கத்தில் இருந்தும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார். ஒரு சொல் கூட பிறரை காயப்படுத்தும் வகையில் அமைந்துவிடக்கூடாது என்று செயல்படும் மாண்புமிகு முதல்வர்கள் தலைமையிலான இந்த அரசை அந்த அரசின் மாண்பை காலனி என்ற இந்த சொல்லின் பெயர் நீக்கும் என்றென்றைக்கும் உணர்த்தும். அதேபோல இலங்கை தமிழர் நம்முடைய புலம்பெயர்ந்து நம்மை நாடி வந்தவர்களை ஒரு காலத்திலே அகதிகள் என்று அழைத்தோம். அவர் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அகதிகள் முகாம் என்றுதான் அழைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த அகதிகள் என்ற அந்த சொற்றொடையை மாற்றி இலங்கை தமிழர் என்று அவருடைய தாய் தமிழ் தொப்புள் கூடிய உறவுகளை அளித்து இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு தனித்த அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் வழங்கியது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே மாற்று கருத்து கொண்டவர்களையும் மதித்து அரசியல் தளத்தில் எதிர்நிலைத்து களமாடுபவர்களையும் அரவணைத்து செல்லும் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். உண்மையை சொல்வதென்றால் எங்களுக்கே கூட அவ்வப்போதெல்லாம் சிறிது வியப்புகள் ஏற்படுவது உண்டு. எங்கள் கழக தோழர்கள் உடன்பிறப்புகளில் சுக்கரவர்களில் பங்கு பெறுவதை காட்டிலும் மாற்று கட்சியினர் எதிர்கட்சியினர் ஏன் எங்களை மிக அதிகமான அளவிலே விமர்சிக்கும் நபர்கள் யாராவது ஒருவர் இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் உடனடியாக ஓடிச் சென்று நேரடியாக பார்ப்பது எங்கள் முதலமைச்சர்களுடைய இயல்பு. எங்கள் முதலமைச்சருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்று கருத்துக்களை கொண்ட எதிர்க்கட்சியினர் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு எதிரிகளே கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற போது கோவிட் பெருந்தொற்று காரணமாக முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவருடைய படத்தை தாங்கி பள்ளி குழந்தைகளுக்கு விநியோகிக்கப்படாமல் இருந்த புத்தக பைகளை பெருந்தன்மையோடு அனைத்து குழந்தைகளுக்கும் விநியோகம் செய்ய சொல்லி உத்தரவிட்ட பெருந்தன்மை யாருக்கு வரும்? எனவே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கே வந்து தன்னுடைய நன்றியை நேரிலே தெரிவிக்க வாய்ப்பில்லாத நிலையில் அவர் சார்பாகவும் நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு என் மனமார்ந்த நன்றியை இந்த அவையிலே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு ஊழியர்கள் மீது டெஸ்மா சட்டங்களை எல்லாம் போட்டு சிறையிலே தள்ளிய காலம் ஒன்று உண்டு. ஆனால் அரசு ஊழியர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவித்த போது அரசு ஊழியர்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த திட்டத்தினை வரவேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் அறையில் மகிழ்ச்சி பொங்க அரசு அலுவலர்கள் மாண்புமிகு முதல்வர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்ட அதிசயமும் அன்றைக்கு நடந்தது. எனவே இந்த ஆட்சி அரசு ஊழியர்களின் நலன் காக்கும் ஆட்சி. பேரறிஞர் அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய திசையில் பயணித்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்க நாட்டில் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்த நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள்.